මම මේ ළඟදී මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න ගෙදර රජයේ තක්සේරු දෙපාර්තමේන්තුව යවලා තක්සේරු කරා. කීයක් වටිනවද? හරිද? තාම ඉඩම තක්සේරු කරගන්න බැරුණා ගේ විතරක් තක්සේරු කරා. ගේ තක්සේරු අනුව මාසික කුලිය 46,000. තාම ඉඩම කරේ නෑ හොඳේ බෞද්ධ ලෝකමාවතී. හරිද? ඒ කියන්නේ 46,000යි ගේ තක්සේරු. පනතේ තියෙනවා එක්ක හිටපු ජනාධිපතිතුමාට ගයක් හිමි නැත්තම් පඩියෙන් තුනෙන් එකක් හිමි. අපි ගේ ගන්නවා පඩියෙන් තුනෙන් එකක් දෙනවා 30,000. එහෙම නැත්තම් ඉතුරු සල්ලි ටික දීලා ඒ ගේ ඉන්න පුළුවන්. මාසේ කුලියට. කුලිය දුන්න නැත්තම් එළියට. කරන්න ඕනේ නැද්ද? 46,000ක් මාසේ කුලිය. රජේ இன்றைக்கு மிக முக்கியமாக மக்களை குஷிப்படுத்தியிருக்கிறாரு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க. சீனாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் பேசின பேச்சில் இன்றைக்கு மக்கள் அனைவரும் உலங்காகிதம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் சொன்னதை செய்கிறதுக்கு தயார் அப்படின்றது அவருடைய பேச்சின் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வச்சு செஞ்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சுமை, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய நாட்டுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்பது குறித்து பல விடயங்களை வெளிப்படையாக பேசுனது மட்டுமில்லாமல் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியுடைய இந்த வீடுகளை கையகப்படுத்துவதற்கான பல விடயங்களையும் அதிரடியாக இன்றைய தினம் கட்டுக்குருந்தவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பொழுது பல விடயங்களை கூறியிருக்கின்றார். அது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள். இது விஜய் தினேஷ் விலோக். அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சீன தேசத்திற்கு சென்று தன்னுடைய 4 நாள் விஜயத்தை முடித்துக்கொண்டு இலங்கை நேற்றைய தினம் திரும்பியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் மதியம் பொழுது குறிப்பாக மாத்தறை மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இதன் பொழுது ஏராளமான மக்கள் இவரை காண்பதற்கும் இவருடைய உரையை கேட்பதற்கும் அங்கே குழும்பியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட பல ஜனாதிபதிகளை வச்சு செஞ்சுதான் தான் சொல்லலாம். குறிப்பாக நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமை, அதில் மக்களுக்கான அதிகமான பிரச்சனைகள் குறித்தும் மிக தெளிவாக தன்னுடைய காரசாரமான உரையை நிகழ்த்தியிருந்தார். இதன் பொழுது அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம், நான் பதவியேற்று வெறும் 3 மாதங்களே முடிவடைந்துள்ளன. இந்த 3 மாதங்களில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியும், குறிப்பாக நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது கொஞ்சம் அவசரமான ஒரு விஷயம்தான். ஆனால் நான் என்ன சொன்னேனோ அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்பதாக இன்றைய தினம் உறுதி பூண்டிருக்கின்றார். குறிப்பாக சீன தேசத்துக்கு சென்று வந்ததுக்கு பிறகு இவருடைய காரசாரமான உரை மீண்டும் மக்கள் மத்தியில் ஒழிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த உரையின் பொழுது குறிப்பாக தற்காலத்தில் இலங்கை ஏற்படக்கூடிய இந்த அதிகமான பொருள் தட்டுப்பாடு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் மீண்டும் இந்த அரசாங்கத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா என்பதாக ஒரு சந்தேகமான கண் கொண்டு பார்க்கின்றார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமே கடந்த காலத்தில் கடந்த அரசாங்கங்கள் விட்ட அந்த பிள்ளைகள் நிமித்தம்தான் இப்படியான பிரச்சனைகள் நிலவுகின்றன. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் கட்டாயம் நான் தீர்த்து வைப்பது மட்டுமில்லாமல் மக்களுக்காக நான் கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன் என்பதாக இந்த தருணத்தில் உறுதி பூண்டார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கடந்த காலங்களில் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டை வங்குரோந்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள், இதன் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறித்தும் பல விடயங்களை தெளிவாக விளக்கியிருந்தார். அதே நேரத்தில் வளமையாக அவர் பேசக்கூடிய தன்னுடைய பெருமையும் அவர் பேசுவதற்கு மறக்கவில்லை. குறிப்பாக எந்த விதமான அதிகாரமும் இல்லை, எந்த விதமான ஊடக பலமும் இல்லை, எந்த விதமான பணபலமும் இல்லை, யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை. அப்படியான சூழ்நிலையில் தான் எங்களுடைய ஆட்சி பீடம் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் எங்களால் ஒவ்வொரு விடயங்களையும் செய்வதற்கு நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அடுத்த முன்னாள் ஜனாதிபதியுடைய அனைத்து வரப்பிரசாதங்களையும் நான் அழித்து ஒழிப்பேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். பௌத்தவலக்க மாவட்ட விஜயராம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அந்த வீட்டுக்கான மாதாந்த கூலியானது 46 லட்சங்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து அவர் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பொருளாதார சுமையை எடுத்து காட்டினார். இதன் பொழுது மக்கள் அவரை பார்த்தீங்கன்னா மிகவும் ஆவலோடு அதே நேரத்தில் எங்களுடைய பணம் இவ்வளவு வீணாகின்றதா என்பதாக மிகவும் கவலையோடு பார்த்துருந்த சில விஷயங்களையும் எங்களால் அவதானிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த காசை வந்து அவருடைய சொந்த காசுலேருந்து தான் கட்டணும். எனவே அரசாங்கம் எந்த விதத்திலும் அந்த 46 லட்சத்தை வந்து இனி அவருக்கு வழங்காது என்பதாக சொல்வது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அவருடைய வீட்டில் வேலை செய்யறதுக்கு மாத்திரம் வந்து 116 பேர் வந்து இருந்திருக்கிறார்கள். நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, நாயை குளிப்பாட்டுறது, அதில் வந்து சாப்பாடு வந்து சமைக்கிறது, பொருள் வாங்க போகிறது சொல்லி 116 பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வெறும் 60 பேராக வந்து அதில் வந்து குறைச்சிருக்கிறேன். எனவே வந்து இந்த 60 பேரையும் அவர் குறைத்து கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய செயற்பாடுகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த 60 பேரையும் நீக்கி விடுவேன் என்பதாக அதிரடியாக வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மிகப்பெரிய மீண்டும் ஒரு முறை தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து கூறியிருக்கிறாரு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வூதியம் வந்து வழங்கப்படுகின்றன. 1/3, அதாவது இப்பொழுது அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் 30,000 ரூபாய் வந்து அந்த ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அது மாத்திரம்தான் வழங்க முடியும். அதை தவிர வேறு எந்த விதமான ஒரு வரப்பிரசாதையும் என்னுடைய அரசாங்கத்தின் மூலமாக, என்னுடைய ஆட்சியின் மூலமாக நான் வழங்க மாட்டேன். அப்படி அவர்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தார், அதையும் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானதாக இலங்கை மக்களுக்கு இருக்க போகின்றது என்று சொன்ன உடனேயே மக்கள் ஆரவாரத்தில் துள்ளி குதித்திருந்த அந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களாகவே இந்த என்பிபி அரசாங்கத்தின் அரசாங்கம் மீது மக்களுக்கு அதிகமான ஒரு விமர்சனம் வந்து காணப்பட்டது. இவர்கள் வந்து புதியவர்கள், பழகக்கூடியவர்கள், இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. நாட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி தட்டுப்பாடு, உப்பு தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து காணப்படுகின்றன. எனவே வந்து இவர்களால் செய்ய முடியாது என்பதாக பல பேர் வந்து கூறுகிறார்கள். ஆனால் அது அனைத்திற்குமே மிக அழகான, மிக நேர்த்தியான விமர்சனம் வந்து கூறியிருக்கிறாரு. பல பிரச்சனைகளை வந்து கடந்து தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்றது வந்து நான் முடிவுக்கு வந்துட்டேன். எனவே அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிக முக்கியமானதாக இருக்கும். அனைவரையும் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு சேர வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பெற்றுக் கொடுப்பேன் என்பதாக வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி போட்டிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து இந்த அரசாங்கத்தில் இருந்த அந்த அமைச்சர்களுக்கு, பிரதி அமைச்சர்களுக்கு, பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்துல விரும்பிய வீட்டை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அப்படியான ஒரு நிலை இனி வரக்கூடிய என்பிபி அரசாங்கத்திலும் சரி, இனி வரக்கூடிய இலங்கை வரலாற்றிலேயே வந்து இருக்க முடியாது. நாங்கள் இதற்காகவே தனியாக ஒரு கமிட்டி ஆரம்பித்து அதன் மூலமாக யாருக்கெல்லாம் வீடு வழங்கணுமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். அனாவசியமாக யாருக்குமே எந்த விதமான ஒரு வரப்பிரசாதமும் வழங்கப்பட போவதில்லை. இதை நீங்கள் கண்கூடாக அடுத்தடுத்தக்கூடிய வரக்கூடிய நாட்களை வந்து காண்பீர்கள் என்பதாக வந்து சொல்லியிருக்கிறது மட்டுமில்லாமல் மக்களுடைய பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, நாட்டிற்குரிய வேலையில்லா பிரச்சனை சொல்லி பல பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வந்து தீர்வை காண்போம். வெறும் 3 மாதங்களில் எங்களுடைய ஆட்சியை வந்து நீங்கள் வந்து மதிப்பிடக்கூடாது. இன்னும் நிறைய நாட்கள் வந்து இருக்கின்றன, நிறைய மாதங்கள், வருடங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தருணத்திலும் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத மிக தெளிவாக வந்து நாங்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக பல வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக வந்து நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சுமை மட்டுமில்லாமல் பொருட்களுக்கான அதிகமான தட்டுப்பாடு நிலவுகின்றது. அந்த தட்டுப்பாட்டை எப்படி நிவர்த்தி செய்வது குறித்தும் பல விடயங்களை நாங்கள் யோசித்து விட்டோம். எனவே அடுத்து வரக்கூடிய காலங்களில் மக்கள் சுமையில்லாமல் வாழ்வதற்கான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், ஒவ்வொரு விடயத்தையும் நான் ஏற்படுத்தி விட்டேன். எனவே அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களால் கண்கூடாக அதை பார்க்க முடியும் என்பதாகவும் மிக தெளிவாக அழகாக இன்றைய தினம் குறிப்பாக மாத்திரை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. கடந்த காலத்தில் குறிப்பாக என்பிபி அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு அதிகமான அதிருப்தி காணப்பட்டது. அந்த அதிருப்தி அனைத்திற்கும் இன்றைய தினம் மக்கள் சந்திப்பின் மூலமாக அவர் வந்து விடையை வந்து அளித்திருக்கிறாரு. எனவே இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இலங்கையில் மிக முக்கியமான பாரிய வேலை திட்டங்கள், அதாவது மிக முக்கியமான பல திருடர்களுடைய அந்த பணங்களும் மீட்டெடுக்கப்படும் என்பதில் ஜனாதிபதிய கருத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதனை நம்பி தான் மக்களும் இவருடைய அரசாங்கத்தை நம்பி, இவரை நம்பி வாக்களித்தார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த என்பிபி அரசாங்கம் குறிப்பாக அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் என்ன மக்களுக்கான சேவை செய்கிறார் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ராஜ்‍ය අමාත්‍ය දුර කියලා කෑලි නෑ. ඉස්සර අමාත්‍ය දුර පාරේ යනකොට ඇඟේ හැප්පෙනවා මේ කළුතර. මතකද? එහෙම නෙමෙයි. හරි. අපිට කළුතර മന്ത്രിවරු 8ක් ආවා. අමාත්‍ය දුර කීයද? එකයි. කනගාටු වෙන්න එපා. ඇයි රටක් හදන්න ඕනකම තිබෙන්නේ මන්ත්‍රීවරුන්ට තනතුරු වරප්‍රසාද දීලා නෙවෙයි.
මේ විය හැකි වගකීම් නිසි පරිදි දීලා මේවලා නායකත්ව දෙන්න සමත් වෙන කැබිනට් මණ්ඩලයක් හදන්න ඕන. ඉස්සර හැදුවේ නියෝජ්‍ය මාතුරු. අනාගත වෙන කවුරුත් හදන්නෙත් නෑ. හොඳේ ආයි මත තියාගන්න. හරිද? ඥාතීන් ලොකු අය අගමැති වෙනවා. පොඩි මලයා ආර්ථික ඇමති වෙනවා. ඥාති පුතා කුසකර්ම ඇමති වෙනවා. මතකද? මේ අමාත්‍ය ධූර ඥාති වර්ගයට බෙදාගත්තේ. එහෙම සංස්කෘතියක් ආපහු මේ රටේ මහ පොළවේ ඉඩ දෙන්නේ නැහැ මේ රටේ ජනතාව. ඊළඟ මොකද කරන්නේ? එහෙම නැත්නම් තමගේ යාළුවන්ට අමාත්‍ය ධූර බෙදලා දෙනවා. ජනාධිපතිවරයාත් එක්ක කිට්ටු කවුද? එයාට ඇමතිකම්. වැඩියෙන් ස්ත්‍රෝත ගායනා කරන්න කවුද? එයාට ලොකු ඇමතිකම්. එහෙමයි මේ පැත්තේ යාළුවට හම්බුනේ ඉස්සර. පස්සේ තරහ වුණාට. අඬ තරහ වුණේ. උති. මතකනේ. හරිද? ඉතින් මම මේ කියන්නේ හරි එහෙම මේ රටක් තිබුණේ. අපි මොකද කරන්නේ? විධිමත් ඇමති මණ්ඩලයක් පිටවලා තියෙනවා. ඒ විශ්යන්ට වග කියන්න පුළුවන් කණ්ඩායමකට වැඩි බාර දීලා තියෙනවා. ඊළඟ විවිධ අමාත්‍යවරුන්ගේ කාර්ය මණ්ඩල වලට බඳවගන්නේ කවුද? තමගේ ඥාති. නේද? ඇමතිතුමා බිරිඳ පුද්ගලික ලේකම් තුමිය. මම මේ ළඟදී මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න ගෙදර රජයේ තක්සේරු දෙපාර්තමේන්තුව යවලා තක්සේරු කරා. කීයක් වටිනවද? හරිද? තාම ඉඩම තක්සේරු කරගන්න බැරුණා. ගේ විතරක් තක්සේරු කරා. ගේ තක්සේරු අනුව මාසික කුලිය 46,000. තාම ඉඩම කරේ නෑ හොඳේ බෞද්ධ ලෝකමාවතී. හරිද? ඒ කියන්නේ 46,000යි ගේ තක්සේරු. පනතේ තියෙනවා එක්ක හිටපු ජනාධිපතිතුමාට ගයක් හිමි නැත්තම් පඩියෙන් තුනෙන් එකක් හිමි. අපි ගේ ගන්නවා පඩියෙන් තුනෙන් එකක් දෙනවා 30,000. එහෙම නැත්තම් ඉතුරු සල්ලි ටික දීලා ඒ ගේ ඉන්න පුළුවන්. මාසෙ කුලියට. කුලිය දුන්න නැත්තම් එළියට. කරන්න ඕනේ නැද්ද? 46,000ක් මාසෙ කුලිය.